ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம்னால் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. பொதுவாகவே உலகத்தில் மனிதனுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச காலத்திலேருந்தே அவனுக்கான சிந்தனை முறைகளை அப்போ ஆரம்பித்து இன்னை வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் அதற்கு வெவ்வேறு பெயர்களை கொடுத்து தத்துவவியலாளர்கள் வாழ்ந்திருக்காங்க. எப்படி சிந்திக்கணும், அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சிந்தனை என்ன அப்படின்றது ஒரு சிந்தனை முறை. அதை பல கட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. முதல்ல ஆரம்பித்தது த ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு தியரிஸ் வந்தது. ரொமான்டிசிசம், கிளாசிசிசம், ஸ்கெப்டிசிசம், மாடர்னிசம்குள்ளே ஸ்ட்ரக்சரலிசம் வந்துச்சு, எக்ஸிஸ்டென்ஷியலிசம், இருத்தலியல், இப்படி பல்வேறு விதமான சிந்தனை முறைகள் வந்தது. மாடர்னிசம்க்கு அடுத்து வந்தது தான் போஸ்ட் மாடர்னிசம். மற்ற சிந்தனை முறைகளை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வேறு வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ நாம் இந்த காலகட்டத்தில் 1945க்கு பிறகு, இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு, இண்டஸ்ட்ரியலைசேஷன், இயந்திரமயமாதலுக்கு பிறகு இருக்கிற காலகட்டத்தை போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி அப்படின்றோம். இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியோடைய முக்கிய அம்சங்கள் என்ன, ஏன் அதை பற்றி நான் இன்றைக்கி பேசணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாடர்னிசம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். மாடர்னிசம்னா என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் போஸ்ட் மாடர்னிசம்னா என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். மாடர்னிசம்க்கு தமிழில் நவீனத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீனத்துவத்துடைய முக்கியமான கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் தான் அத்தனை முன்னேற்றத்திற்கும் காரணம். அப்புறம் ஊடகம் நமக்கு சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் உண்மை, ஒரு விஷயத்துக்கு ஒரு உண்மை தான் இருக்கும் அப்படின்றது தான் நவீனத்துவத்தினுடைய முக்கிய கோட்பாடுகள். இப்போது பிந்தைய நவீனத்துவம், போஸ்ட் மாடர்னிசமுடைய முக்கிய கோட்பாடுகள் என்னென்னா, நீ பார்க்குறது அத்தனையுமே உண்மை இல்லை, எல்லாத்தையுமே நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் மிக முக்கியமான கோட்பாடு போஸ்ட் மாடர்னிசம். உண்மை அப்படின்றது ஒன்றே ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு உண்மைன்றது வெவ்வேறுபடி வேறுபடும், மாறுபடும். உண்மை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைகள் மூலயமாகவும், கலாச்சாரங்கள் மூலயமாகவும், மொழிகள் மூலயமாகவும், பண்பாடு மூலயமாகவும், அவரவர் இருக்கின்ற இடங்கள் மூலயமாகவும், அவரவர் சூழல்கள் மூலமாகவும் உண்மைகள் உருவாகின்றன. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது எனக்கு பொய்யாக இருக்கும், எனக்கு உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு பொய்யாக இருக்கும். எல்லாருமே நம்மளை சுற்றி வடை தான் சொல்கிறாங்க, கதை தான் கட்டுறாங்க. நம்ம பார்க்குற நியூஸாக இருந்தாலும் சரி, நம்ம கன்சியூம் பண்ணுற சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, எது உண்மை எது பொய்யினே தெரியாத அளவுக்கு நாம் இன்றைக்கி மூழ்கி கிடக்கிறோம். இதுதான் பிந்தைய நவீனத்துவத்துடைய போஸ்ட் மாடர்னிசத்துடைய முக்கியமான அம்சங்கள். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு நான் சொல்லணும்னா, நம்ம வரலாறுகளில் எடுத்துக்கோங்க. தமிழ் வரலாறு ஒரு மாதிரி இருக்கும், வடமொழி வரலாறு வேறு மாதிரி இருக்கும். வடமொழியில் தமிழ் பற்றின வரலாறு வேறு மாதிரி இருக்கும், தமிழில் வடமொழி பற்றின வரலாறு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அதுதான் உண்மை, நமக்கு இதுதான் உண்மை. ஆனால் நம்மளுடைய தமிழ் வரலாறும் சரி, வடமொழி வரலாறும் சரி, வெள்ளைக்காரங்க, ஆங்கிலேயர்கள் அதை வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற புரிதலோடு அவங்க எழுதியிருப்பாங்க. அதை தான் உண்மைன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு உண்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 கண்ணோட்டம் இருக்குது. தமிழர்களுக்கு தமிழ், வடமொழியாளர்களுக்கு வடமொழி கண்ணோட்டம், ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் கண்டு எழுதின ஆங்கிலேய கண்ணோட்டம். அப்போ எது உண்மை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதுதான் பிந்தைய நவீனத்துவத்தின் ஒரு அம்சம். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பெரியவங்க சொன்னது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான், அவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு புனிதப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அது அத்தனையுமே நீங்கள் கேள்வி கேட்டு உடை தெரியணும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் அப்பப்போ இருக்கிற சூழல்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நெறிமுறைகள். அதை ஏற்கப்பட வைக்கப்பட்டார்கள். நீ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைனா ஊரை விட்டு வெளியில் வச்சிருவேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நமக்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு வசதிகள் அப்போ கிடையாது. என்ன நீ இன்றைக்கி ஊரை விட்டு வெளியில் வச்சாலும் என்னோடய படிப்பு வச்சு என்னால் எதாவது பண்ணிக்க முடியும். அப்போ அது இல்லை. நீ கன்ஃபார்ம்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் பண்ணணும், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இதுதான் நல்லது அப்படின்ட்டு உங்களை சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் மலையேறி போயாச்சு. அது அத்தனையுமே கேள்வி கேட்கணும் நீங்கள்.
அது உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போஸ்ட் மாடர்னிசம். ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் இந்த பிந்தைய நவீனத்துவத்தில் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, முழு உண்மை அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இன்றைக்கி 100% உண்மை என்பது ஒன்று கிடையாது. நீங்கள் அந்த உண்மைக்குள்ளே ஆராய்ந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கட்டமைக்கப்பட்ட உண்மையாக தான் இருக்கும். அது யாரால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, திரைப்படங்களால் இருக்கலாம், ஊடகங்களால் இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம். இந்த எழுத்தாளர்கள் மிக முக்கியமாக வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கலாம். எது அப்படின்னு ஆராய்ந்து நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாமே உண்மை போல் காட்டுவாங்க, ஆனால் அத்தனையும் உண்மை கிடையாது. பெரிய அதிகாரங்களை நாம் கேள்வி கேட்கணும். இந்த பெரிய அதிகாரங்கள் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகார வர்க்கம் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அரசை கேள்வி கேட்கணும், மதத்தை கேள்வி கேட்கணும், ஊடகத்தை கேள்வி கேட்கணும், நீங்கள் படிக்கின்ற கல்வியை கூட நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்காக போராடின சுதந்திர வீரர்களை இழிவுபடுத்துகிற நிலமையில தான் இன்றைக்கி பாதி சுதந்திர வீரர்கள் இருக்காங்க. யார் யாரெல்லாம் நாட்டுக்காக போராடலையோ அவங்கள இன்றைக்கி ஒரு புனிதமான கட்டத்தில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இந்த வடிவமைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது இன்னும் 20 வருஷம் கழித்து இது உண்மை அப்படின்னு மாறிடும். 50 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கட்டமைச்சது அது உண்மையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இப்போ எழும். ஆனால் இந்த 4 அதிகாரங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்றத நம்ப தேவையில்லை அப்படின்றது இது ஒரு கருத்து இந்த போஸ்ட் மாடர்னிசமில். ஏன் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னா, சுற்றி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், பொய்கள் தான், கட்டுக்கதைகள் தான் அவிழ்த்து விடப்படுகின்றது. நீங்கள் ஆராயணும், எல்லாத்தையும் கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்துங்க, முழுசாக நம்பிடாதீங்க. அதுதான் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம்ன்றது உண்மையை கேள்வி கேட்கும் கலாச்சாரம். அதிகாரத்தை கேள்வி கேட்கணும், அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைன்றதை நம்பிடக்கூடாது. இந்த போஸ்ட் மாடர்னிசத்தோடைய மிக முக்கிய அம்சங்களை விரைவாக உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே வரேன். தகவல். இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது, தகவல் இருக்கிறவன் தான் பணக்காரன். இந்த 1945க்கு பின் உள்ள உலகத்தில் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். ஸோ அந்த தகவல்களை யார் அடக்கி ஆள்றாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் உன்னிப்பாக. மேலேருந்து கீழே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர்றதை ஒத்துக்காமல் கீழ்மட்டத்திலிருந்து மக்களிடமிருந்து அதிகாரத்திற்கு பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு போகிறது தான் இந்த போஸ்ட் மாடர்னிசத்தோடைய இன்னொரு மிக முக்கியமான அம்சம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதம மந்திரி அவர்களுடைய திட்டத்தில் வீடுக்கு வீடு அடுப்பு கொடுத்து கேஸ் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்கீம் இருக்குது. அது உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு யோஜனா ஸ்கீம்ன்றாங்க. ஒரிசாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்க எப்பொழுதுமே அவங்க வீடுகளில் சமையல் வீட்டுக்குள்ளே செய்கிற ஆட்கள் கிடையாது, வீட்டுக்கு வெளியில் தான் செய்கிற ஆட்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே கிச்சன் வச்சு கொடுத்துட்றாங்க. அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தில் அந்த வீடு கட்டி கொடுத்த பிறகு உள்ள கேஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மக்கள் அதை பயன்படுத்தவே இல்லை. உள்ளே கட்டி கொடுத்த கிச்சனை, அவங்க கொடுத்த கேஸ் கனெக்ஷனும் பயன்படுத்தலை. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிச்சனை வேறு ஒரு பர்பஸ்க்காக வேறு ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்த அமைச்சு அங்கே மண்லேயும் களிமண்லேயும் சாணத்துலேயும் அவங்களுடைய அடுப்பு செஞ்சு விறகுல தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு கீழே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் அவசரமாக பண்ணி மக்களோட வரிப்பணமும் வீணாயிடுச்சு, அந்த கிச்சனும் வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்க்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ரூமோ இல்லை ஒரு உட்கார்றதுக்கான ஒரு ஸ்பேஷியஸான இடமோ பண்ணி கொடுத்துருக்கான். பின்னாடி கிச்சன் இவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க இது பண்ணலை. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், எல்லாருக்கும் ஒரே வகையான தீர்வு தான் அப்படின்ட்டு நினச்சி அவங்க அரசாங்கம் முன்னெடுத்தது மிகப்பெரிய தவறாக அமைஞ்சு அந்த இடத்துல இவங்களுடைய திட்டம் படுதோல்வி அடைஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஒரு முக்கியமான அம்சத்தை இவங்க கருத்தில் கொள்ளாததுனால மேலேருந்து அதிகாரம் சொல்கிறத செய்கிறத விட கீழே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்கிறது மிக முக்கியம் அப்படின்றத இந்த போஸ்ட் மாடர்னிசமோட இன்னொரு முக்கியமான தாட். தியரட்டிக்கல் நாலேஜ், வெறும் புத்தகத்தில் இருக்கிற படிப்பை மட்டும் வச்சு படித்து அதை மட்டும் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றது மிகப்பெரிய மடத்தனம்.
தியரட்டிக்கல் நாலேஜை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ், டூல் யூசேஜ். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் 4 வருஷம் எலக்ட்ரிக்கல் ஸ்டஃப் பற்றி படிப்பான். பட் அவனால் ஒரு பல்பு மாற்ற சொல்கிறதோ இல்லை ஒரு சின்ன வீட்டில் ஏதாவது ட்ரிப் ஆகிடுச்சுனாலோ அதை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. நம்ம படிக்கிற படிப்பும் அது நிகழ்காலத்தில் ரியல் லைஃப்பில் அதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து நம்ம தடுமாறுறோம், ஸ்ட்ரகிள் பண்ணோம். இந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த நவீனத்துவம், பிந்தைய நவீனத்துவத்தோடைய முக்கியமான அம்சம். தியரியை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தப்பு இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக செய்யணும். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை பல துண்டுகளாக உடைச்சி சிம்பிளிஃபை பண்ணி செய்யணும். செய்கிற வேலையை அதிகமாக செய்யணும் அப்படின்றது வந்து மாடர்னிசமோட தாட், நவீனத்துவத்துடைய தாட். அப்படி நம்ம பண்ணதுனால தான் வந்து இயந்திரமயமாதலில் நிறைய பொருட்கள் நம்மளால் வந்து ரொம்ப சீப்பான காசுக்காக நம்மளால் வாங்க முடிஞ்சது. நிறைய பேர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினாங்க. இந்த பிந்தைய நவீனத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது கூட நீங்கள் என்னென்னலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். மனுஷனை மாடு மாதிரி போட்டு வேலை வாங்கக்கூடாது. சஸ்டெயினபிலிட்டி, நீங்கள் செய்கிற விஷயங்கள் சரிதான், ஆனால் இப்போதைக்கு தற்காலிகமாக தான் அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது காலாகாலத்துக்கும் நீடித்து உழைக்கிற மாதிரி, இந்த பூமிக்கு எந்த பாதகமும் வந்துடாத மாதிரி நீங்கள் பொருட்களை பயன்படுத்தணும். ப்ராசஸஸ், திட்டங்களை வகுக்கணும். அது சஸ்டெயினபிலிட்டி. ரெசிலியன்ஸ், என்ன நடந்தாலும் தாங்குவதற்கான ஒரு சக்தி, அதையும் உருவாக்கிக்கணும் அப்படின்றது தான். இன்றைக்கி திடீர்னு வேலை செஞ்சிட்ருப்போம், வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்னுடுவாங்க. ஒன்றுமே இருக்காது, நல்ல பின்ன ரோட்டுக்கு தான் வந்து நிற்கணும். ஆனாலும் மனம் தளராமல் மீண்டும் இன்னொரு வேலையை தேடணும் இல்லையா? அதுதான் ரெசிலியன்ஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், மேக்ஸிமைசேஷன், எஃபிஷியன்சியை காட்டிலும் ஃப்ளெக்சிபிலிட்டி, சஸ்டெயினபிலிட்டி, ரெசிலியன்ஸ், இந்த 3 குணாதிசயங்கள் மிக முக்கியமான அம்சங்களாக வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம் சிந்தனை முறைகளில் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த போஸ்ட் மாடர்னிசம்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். எது இருந்தாலும் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்து உங்களுக்கான உண்மையை நீங்களே அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் வந்து இந்த பிந்தைய நவீனத்துவத்தினுடைய இன்றைய சிந்தனை முறை. அடுத்த கட்டம் எப்போ ஆரம்பிக்கும்ன்ட்டு நமக்கு தெரியாது. அடுத்து என்ன மாதிரி சிந்தனை முறை மாறணும்னு தெரியாது. பட் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர் அண்ட் லெட்ஸ் கைட் ஈச் அதர். I'll meet you in another video. Bye.